உங்களுடன் ஸ்டாலின் இதுல 13 துறைகள் 46 சேவைகள் அரசனுடைய இந்த சேவைகள் வீடுகள் தேடி கிட்ட அருகாமையில் கொண்டு போய் சேர்க்கணும்ன்றதுதான் இந்த திட்டத்துடைய நோக்கம். முடிஞ்ச அளவுக்கு எது எது சாத்தியமானதோ அதெல்லாம் உடனடியா அவங்களுக்கு இங்கேயே கொடுத்துருவோம். எல்லா அடிப்படை தேவைகளும் 100% நிறைவேறி மக்கள் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்காங்க. நிறைய என்கிட்ட சொல்லுவாங்க, இப்போ இவ்வளவு காலம் கஷ்டப்பட்டு இருந்தோம், நீங்க விரிவு கொண்டு வந்துட்டீங்கன்னு சொல்லுவாங்க. கடந்த கால ஆட்சியாளர்கள் நிறைய திட்டங்கள் அறிவிப்பாங்க, அது ஒரு அறிவிப்பிலேயே முடிஞ்சிடும், அது மக்களை முழுமையா போய் சென்று அடையாது. இப்ப எந்த திட்டங்களாக இருந்தாலும் முழுமையா மக்கள்கிட்ட சென்று அடைகிறதுனால மக்கள் நம்புறாங்க. கவுன்சிலரை வெற்றி பெற்று வந்தபோது சிசிடி கேமரா நான் போட்டு தரேன் அப்படின்னு அப்போ ஒரு வாக்குறுதி கொடுத்தோங்க. இப்போ எங்கள் வார்டில் சார் இப்போ 120 கேமரா போட்டுருவோம். பியூரிஃபை வாட்டர் நாங்கள் பிளான்ட் அமைச்சு கொடுக்குறோம். இதெல்லாம் சொல்லியிருந்தோம். ஆல்மோஸ்ட் 90% மேலே நான் பண்ணிட்டேன். ஒன்று தான் எனக்கு தெரிஞ்சு, ஆலந்தூர்ல இருந்து காலங்காலமா தண்ணி இப்படி தான் வரும், போக்கு இடம் இப்படி தான். இது பெரிய வாட்டர் வரும். இப்போ அந்த தண்ணியெல்லாம் இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு மாற்றி அமைச்சு நெடுஞ்சாலைத்துறையிட்ட ஒரு ஆய்வு நடத்தி ஏவாவேல கூட்டு வந்து நம்முடைய அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்களையும் கொண்டு ஒரு ஆய்வு நடத்தி அந்த தண்ணியை இப்போ அடையாத்துல கரெக்டா இருக்கக்கூடிய ஒரு 2 கிலோமீட்டர்ல இருக்கக்கூடிய அடையாருக்கு திருப்பி இருக்கோம். கிண்டி ரோடு இருக்குல்ல, ரயில்வே ஸ்டேஷன், அது ரொம்ப டிராஃபிக் நெரிசலாகவும் சின்ன இடமாவும் இருந்து இப்போ அந்த இடத்த அங்கே முழுமையான சாலை திட்டம் அப்படின்னு சொல்லி ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் வாங்கினேன். நான் வாங்கி முதல் திட்டமாக ஒரு 16 கோடி ரூபாய் இந்த வேலை நடந்துகிட்டு இருக்கு. இந்த ரேஸ் கோர்ஸ் உள்ள 4 குளங்களை வெட்டி 4 மில்லியன் வாட்டரை சேமிச்சோம். அதனாலேயே ஃப்ளட் தவிர்க்கப்பட்டது. இந்த முறை இன்னும் அதை மேலும் விரிவுபடுத்தி 8 மில்லியன் வாட்டரை அதில் தேக்கக்கூடிய அளவுக்கு இப்போ பணிகள் நடந்துட்டு இருக்கு. முடிஞ்சிடும். இன்னைக்கு நம்ம கூட சைதை கிழக்கு பகுதியுடைய செயலாளர் மற்றும் அடையார் 13 ஜோனோட மண்டல குழு தலைவர் திரு துரைராஜ் சார் தான் அணிஞ்சிருக்காரு. அவர்கிட்ட பேசுறதுக்கு நிறைய விஷயம். குறிப்பாக இன்னைக்கு உங்களுடன் ஸ்டாலின் முகாம் அப்படிங்கிறது நம்ம இந்த வேலுச்சேரி பகுதியில் நடந்துட்டு இருக்கு, மிகவும் சிறப்பாக நடந்துட்டு இருக்குன்னு சொல்லலாம். அதை பற்றி விரிவாக பேசுறதுக்காக சார் நம்ம கூட அணிஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். சரி, உங்களுடன் ஸ்டாலின் முகாம் இதை பற்றி சொல்லுங்கள் சார். ஏன்னா நிறைய இடங்கள் நடந்துட்டு இருக்கு. நாங்கள் இன்னைக்கு தான் இங்கே நேரில் பார்க்குறோம். நாங்கள் பார்த்தப்ப எங்களுக்கு நிறைய ஆச்சரியம் தரக்கூடிய விஷயம் இந்த ஒரே இடத்துல இந்த மாதிரி இருந்துச்சு. அதை நீங்களே சொன்னா கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் சார். இதில் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சருடைய அந்த கொள்கை என்னன்னா, அரசனுடைய அந்த சேவைகள் வீடுகள் தேடி கிட்ட அருகாமையில் கொண்டு போய் சேர்க்கணுன்றது தான் இந்த திட்டத்துடைய நோக்கம். அதான் உங்களுடன் ஸ்டாலின். இதில் 13 துறைகள் 46 சேவைகள் இங்கே அரசு ஜியோ வெளியிட்டு முறையாக எல்லா அதிகாரிகளும் ஒரே இடத்துல குமிழி இந்த சேவைகளை அங்கேயே மக்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு எது எது சாத்தியமானதோ அதெல்லாம் உடனடியாக அவங்களுக்கு இங்கேயே கொடுத்துட்றோம். ஆமா, சிலது அவங்களுக்கு பேப்பர்ஸ் இன்னும் சப்மிட் பண்ண வேண்டியது இருக்கு, அது ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டியது இருக்கிறத மட்டும் ஒரு 45 நாட்கள் டைம் அரசனுடைய இது மனு வாங்கினது 45 நாட்களுக்குள்ள இதுக்கான தீர்வு என்ன கொடுக்க வாய்ப்பு இல்லைனாலும் இந்த காரணங்களால உங்களுக்கு தர முடியல என்ற தகவலையும் அவங்களுக்கு நம்ம தெரியப்படுத்தணும். இன்னும் 90% கொடுக்கறதுக்கான என்ன வழிவகைகள் இருக்கோ அவ்வளவும் இந்த முகாம்ல செய்யறதுக்கான வாய்ப்பு. சரி, இப்ப இந்த முகாமில் இருக்கிறது தான் அலுவலகங்கள்ல இருக்கும். அப்படிங்கிறப்போ இந்த முகாமுடைய சிறப்பு அப்படிங்கிறது என்ன? ஏன்னா இப்ப அலுவலகத்திலே போய் அப்ரோச் தான் பண்ண போறாங்க. அலுவலகங்களுக்கு மக்கள் போகும்போது அவங்க வேலையை லீவ் போட வேண்டியது இருக்கு. இப்போ குறிப்பா ஒரு தாசில்தாரை பார்க்கணும், ஒரு ஆர்ஐயை பார்க்கணும், அவங்க போகும்போது பாத்தீங்கன்னா அவங்க சைட் விசிட்டுக்கு போயிருப்பாங்க, மீட்டிங்க்கு போயிருப்பாங்க. இந்த மாதிரி பல்வேறு வேலைகள் அவங்களுக்கும் இருந்துகிட்டே இருக்கும். ஆனா மக்கள் போகும்போது ஒருத்தர் ஒரு விஷயத்துக்காக மாத கணக்கில் கூட நடக்க வேண்டிய சூழல் வரும். ஏன்னா அதிகாரிகள் பல இடங்களுக்கு அவங்க ஃபீல்டுகளில் போகும்போது மக்கள் வராங்களா, அதுக்காக அங்கேயே இருக்க முடியறது இல்லை. இப்படி இருக்கிற பொழுது அவங்க வேற வழி இல்லாம கடந்து போயிட்டே இருக்கு, அவங்க சேவை பெற முடியல. மக்களுக்கு இது பாதிப்பா இருக்கு. மாண்புமிகு முதலமைச்சர் எல்லா அதிகாரிகளையும் ஒரே இடத்துல வர வச்சு, இப்ப தாசில்தாரும் இருப்பாரு, ஆர்ஐயும் இருப்பாரு, அவங்க சம்பந்தப்பட்ட அத்தனை அதிகாரிகளும் ஒரே இடத்துல இருப்பாங்க. அப்ப எல்லா இடத்துலயும் உடனே கையெழுத்து போட முடியும். அவங்களால உடனே செக் பண்ணி கையெழுத்து போட்டு உடனடியாக அவங்களுக்கு அந்த சேவை கிடைக்கும். அதுக்குதான் எல்லா அதிகாரிகளும் ஒரே இடத்துல இருப்பாங்க. எவ்வளவு பேர் பலனடைஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க சார்? இதுவரையிலும் 2400 பேர் போயிருக்குதுன்னு இருக்காங்க. ஆமா, இன்னும் டைம் இருக்கு. இப்ப மணி 2:30 ஆகுது. இன்னும் ஒரு 3/4 மணி நேரம். இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க. எல்லாரையும் உள்ள எடுத்து 3000 பேர் குறையில்லாம கண்டிப்பா இந்த முகாம்ல பயன்படுவோம். இங்க அதான் பண்ணிட்டு இருக்காங்களா சார்? இது இப்ப எவ்வளவுப்பா தம்பி, எவ்வளவு இதுவா இருக்கு? இல்ல 105
ஒரு ஒரு பூத்து சார் இது. ஓகே ஒரு பூத்தில் மட்டும் வந்து 105 ஆயிருக்கு. இப்போ ஒவ்வொரு பூத்துலேயும் 100க்கு மேலே தான் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 12-13 பூத் இருக்குல்ல சார்? 13 பூத்துக்கு மேலே இருக்கு. 2185 மொத்தம். ஓகே ஓகே. அது வந்திருக்கு. இது வந்து இப்போ ஒரு 1300 1400 வந்திருக்கும். ஓகே சார் வந்திருக்கும். அப்படியே இன்னும் முடியல, இன்னும் ஃபுல்லாக இருக்கிறாங்க. அதை பார்க்க முடியும் சார், நிறைய பேர் நிற்கிறாங்க. ஓகே ஓகே. உங்களுடன் ஸ்டாலின் வந்து தமிழ்நாடு முழுக்க நடக்குது அப்படிங்கிறப்போ எங்களுக்கு மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துக்கணுங்கிறதுக்காக தான் மெயினாக நாங்கள் அவங்க வந்தது. இப்போ எங்களால் பார்க்க முடியுது, நிறைய பேர் பயனடைகிறாங்க, சொல்லிட்டு போகிறாங்க. அப்படிங்கிறப்போ நீங்கள் தான் இந்த மக்களுடைய பிரச்சனைகளை நேரடியாக ரிசீவ் பண்ணுற இடத்துல நீங்கள் தான் இருக்கீங்க. அப்படிங்கிறப்போ என்ன சொல்கிறாங்க மக்கள்? நம்முடைய ஆட்சி பொறுப்புக்கு மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பொறுப்புக்கு வந்த பிறகு அவருடைய ஒவ்வொரு திட்டங்களும் அவர் சொல்ற வார்த்தைகளையும் மக்கள் வந்து நம்புறாங்க. கடந்த கால ஆட்சியாளர்கள் வந்து நிறைய திட்டங்கள் அறிவிப்பாங்க, அது ஒரு அறிவிப்பிலேயே முடிஞ்சிடும். அது மக்களை முழுமையா போய் சென்று அடையாது. இப்ப எந்த திட்டங்களாக இருந்தாலும் இன்னைக்கு நம்ம வந்து முழுமையா மக்கள்கிட்ட சென்று அடைகிறதுனால மக்கள் நம்புறாங்க. அந்த நம்பிக்கையின் வெளிப்பாடு தான் வந்து இந்த முகாம்ல கிட்ட மக்கள் கிட்டத்தட்ட ஒரு 4000 பேர் வந்து கலந்துக்கிறாங்கன்னா மக்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. இந்த மாதிரி ஒரு அரசு மாண்புமிகு முதலமைச்சர் அறிவிச்சாருன்னு சொன்னா கண்டிப்பா அதை செயல்படுத்திடுவாரு அப்படின்ற நம்பிக்கையின் காரணமா தான் இன்னைக்கு மக்கள் பெருவாரியா வந்துகிட்டு இருக்காங்க. இங்கெல்லாம் எங்க வாலண்டியர்ஸ் இருக்கிறாங்க. நீங்க கேட்ட இது மாதிரி கிஃப்ட் பேக் போட்டு கொடுக்குறாங்க. இதுல வந்து ஓகே, ஒரு ஜூஸ் பாட்டில், ஒரு தண்ணி பாட்டில், ஒரு பிஸ்கட். இது எல்லாருக்கும் இங்கே வர எல்லாருக்கும் வரவங்களுக்கு இங்கே தான் நம்ம என்ட்ரி போடுறோம். இங்கே என்ட்ரி போட்டு உள்ள இது வழியாக போனோடனே அங்கே இருப்பாங்க ஆளுங்களும். அங்கே என்ன சேவை தேவையோ அங்கே இருந்து பிரித்து அங்கேருந்து அனுப்பிச்சி விட்டுருவோம். இதெல்லாம் எவ்வளோ பேர் வந்திருப்பாங்கம்மா இங்கே? ஸோ முதல்ல இந்த அரசியலுக்குள்ள வந்த பாயிண்ட் அப்படி சின்ன வயசுல இருந்தே எனக்கு வந்து ஒரு எங்கள் நண்பர்கள் ஒரு டீம் இருக்கும். எங்களுக்குள்ளே ஒரு அரசியல் விவாதங்கள் நிறைய நடக்கும். அப்போ எந்த கட்சியும் இல்லாதப்பே நாங்கள் வந்து இங்கே ஒரு நண்பர்கள் நற்பணி மன்றம்னு வச்சு, அப்போல்லாம் கார்பரேஷன் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இது வந்து ஒரு குடிசை பகுதி தான். அப்போயே இந்த சாலைகள்லாம் மேம்படுத்தணும்னு நாங்களே வந்து ரப்பீஸ் அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து போட்டு வாரமான அந்த சனி ஞாயிறில் படிக்கும்பொழுது பெருக்கிறது, அதுக்கு 4 நாள் சந்தா போட்டு ஒரு 20-30 பேர் சேர்ந்து இந்த தொடப்பம் பக்கை இந்த பாண்டு இதெல்லாம் வாங்கி நாங்களே சனி ஞாயிறில் நாங்களே செய்வோம் ஒரு டீமாக. அப்படியே இருக்கும்போது என்னென்னா எங்களுக்கு வந்து அரசியலில் ஈடுபாடு எப்படின்னா இந்த பெரிய நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கெல்லாம் போகிறது, அரங்க நிகழ்ச்சிகள் நிறைய நடக்கும். இதில் நிறைய நிகழ்ச்சிகள் போகும்போது குறிப்பாக பெரியார் திடலுக்கு போகும். அப்போல்லாம் வேலைக்கிழமான இப்போவும் நடக்குதுன்னு நினைக்கிறேன். வேலைக்கிழமான அந்த திடலுக்கு போய் யாருன்னா ஒரு அறிவுஜீவிகள் யாருன்னா ஒருத்தர் பேசுவாங்க சம்பந்தமாக ஒரு டாப்பிக்கை பற்றி, அதை பற்றி கேட்கறது. இப்போ எல்எல்ஏ பில்டிங்கில் நடக்கும், இந்த மாதிரி பல இடங்களில் நடக்கும். அப்போ போய் கேட்கறது. அப்போ வந்து எங்கள் நண்பர் இங்கே ஒருத்தர் இருந்தார், அவர் வந்து காலேஜ் படிச்சிருந்தார். எங்கள் தம்பி அவங்களாம் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது அங்கே இருக்கிற பேராசிரியர் மூலயமா அறிமுகமாகி எங்கெல்லாம் இப்போ நாங்கள் போக ஆரம்பித்தோம். போகும்போது அங்கே போது பெரியார் திடலில் வந்து பெரியார் அவருடைய கொள்கைகள் மீது அவருடைய அந்த சித்தாந்தங்கள் மீது மிகப்பெரிய ஒரு ஈடுபாடு. அப்படியே திராவிட பெரியார்கிட்ட பயணிக்க ஆரம்பிச்சு அப்படியே அது கலைஞர் மேலே ரொம்ப பிரியம் வந்து திமுகவில் நான் பயணிக்க ஆரம்பிச்சேன். ஓகே, முதல் போஸ்டிங் என்ன சார் திமுகவில்? இப்போ இந்த ஏரியா இருக்குது, இந்த நேரு நகர்னு இது பகுதி. இந்த நேரு நகரில் வந்து ஒரு இளைஞரணி ஒரு மன்றம், இளைஞரணி மன்றத்துடைய நான் செயலாளர். மன்ற செயலாளர். அப்புறம் மன்ற செயலாளராக இருந்தேன். அந்த இளைஞரில் அப்புறமேட்டு மாவட்ட பிரதிநிதினு ஒரு பதவி கொடுத்தாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் வட்ட செயலாளர். வட்ட செயலாளர் 2 பீரியடு, அந்த மாவட்ட பிரதிநிதி அது ஒரு 2 பீரியடு இருந்தேன். வட்ட செயலாளர் 2 பீரியடு இருந்தேன். இப்போ பகுதி செயலாளராக 2 பீரியடு இருக்கிறேன். இது 2வது பீரியடு. நம்ம பர்டிகுலர்லி ஒரு ஏரியாவோட கவுன்சிலர் அப்படிங்கிறப்போ இன்னும் பொறுப்புகள் அதிகமாக இருக்கும். நம்ம தான் டைரக்டா மக்களோட இன்னும் கனெக்டடாக இருப்போம். கவுன்சிலர்களுக்கும் ரொம்ப முக்கியமான பணி இருக்குது. ஸோ அப்படிங்கிறப்போ அந்த முதல் நாள் கவுன்சிலராக போய் இருக்கிற அந்த நாள் இருக்கு இல்லையா, அன்னைக்கு எப்படி இருந்துச்சு? நான் வந்து கவுன்சிலராக வெற்றி பெற்று வந்தபோது வந்து வெற்றி பெற்றுட்டோன்ற ஒரு மகிழ்ச்சி இருந்தாலும் கூட உள்ளுக்குள்ளே ஒரு பயமும் இருந்தது. அது என்ன பயம்னு சொன்னீங்கன்னா, நம்ம நிறைய வாக்குறுதிகள் இப்போ சொல்கிறோம். இப்போ வந்து குறிப்பாக என்னுடைய வார்டில் வந்து மக்கள் பிரச்சனைகள் சொல்ல முடியாத அளவுக்கு இருந்துச்சு. இப்போ குறிப்பாக மழை பெஞ்சதுன்னா அது சாக்கடை ஏரியா மாறிடும். மடுவன்கரை பகுதியில் ஒன்று இருக்குது. அப்படியே ஆலந்தூர் தண்ணி வந்து அப்படியே ஏறி கழிவு நீரும் கலந்துரும். அப்படியே ஃபுல்லாக மனிதன் வாழ்கிறதுக்கே தகுதி இல்லாத இடமா அந்த கடந்த காலங்களில் இருந்தது. அப்புறம் 2வது ரேஸ் கோர்ஸு, இந்த தண்ணி வந்துடும். இதெல்லாம் வந்து எப்படி நம்ம சரி பண்ண போகிறோம்
இதெல்லாம் சரி பண்ணிவிடுவோம் சொல்லிட்டு தான் நம்ம வந்து கவுன்சிலராக நின்று மக்கள் இவ்வளோ ஓட்டு போட்டிருக்காங்க நம்மளுக்கு. இது சரி பண்ண முடியுமான்னு ஒரு பயம் இருந்துச்சு. சிசிடி கேமரா வந்து நான் போட்டு தரேன் அப்படின்னு அப்போ ஒரு வாக்குறுதி கொடுத்துருந்தேன். அப்புறமேட்டு க்யூரிஃபை வாட்டர் நாங்கள் வந்து பிளான்ட் அமைச்சு கொடுக்குறோம் இதெல்லாம் சொல்லியிருந்தேன். இதெல்லாம் எப்படி பண்ண முடியும் அப்படின்னு யோசிச்சு இப்போ என்ன ஆல்மோஸ்ட் 90% மேலே நான் பண்ணிட்டேன். ஒன்றே ஒன்று தான் எனக்கு தெரிஞ்சு இந்த ஆர்ஓ பிளான்ட் வந்து போட்டு கொடுக்கணும். அதுக்கு காரணம் என்னன்னா டிலே வந்து இடம் கிடைக்கல. அது வந்து மாநகராட்சி இடம் எங்கள் டிவிஷனில் இல்லாமல் இருக்குது. அதுவும் ஒரு 2-3 இடம் லொக்கேட் பண்ணி வேறு துறைகள்கிட்ட இருக்குது. கேட்டு லெட்டர் கொடுத்துருக்கேன். அது கொடுத்தா அதுவும் கொஞ்சம் ஃபுல்ஃபில் பண்ணிவிடும். அப்போ கொஞ்சம் இதுவாக தான் இருந்தது. இப்போ ரொம்ப நல்ல சகஜமாக எல்லாருமே நான் எல்லா திட்டமே வந்து செயல்படுத்திட்டோம் அப்படிம்பாங்க. நீங்கள் சொல்லிட்டு 90% தான் செயல்படுத்திருக்கேன். இன்னும் ஒன்று இருக்குங்கிறது பெருந்தன்மையாக ஒத்துக்கிறதே பெரிய விஷயம். ஆக்சுவலாக எனக்கு வந்து உங்களை இன்னும் நல்லா நினைவு இருக்கிறது, இந்த ஃப்ளட் டயத்தில் நாங்கள் வந்து செய்திகள் வந்து கவர் பண்ணிகிட்டு இருந்தோம். நல்லா ஞாபகம் இருக்குது. இந்த பெட்ரோல் பங்க் கார்னரில் ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று ஒரு டிஷர்ட் ஒன்று போட்டுட்டு அந்த ட்ரைனேஜ் சுத்தம் பண்ணிட்டு இருந்தீங்க. நல்லா ஞாபகம். நான் யாரோ வந்து சுத்தம் பண்றாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தப்ப அடுத்த நாள் கட் பண்ணா அப்படியே ரேஸ் கோர்ஸ் வர்றோம். நீங்க நான் தான்ப்பா இந்த பகுதியோட கவுன்சிலர் அப்படின்னு. அது ஒரு ரொம்ப மோசமான இடம். அந்த பாயிண்ட் எப்போ மழை வந்தாலும் அந்த 5 ஃபெர்லாங் ரோடு வந்து ஃபுல்லாக தண்ணி தேங்கிடும். இந்தாண்ட இருந்து வேளச்சேரி ரோட்ல இருந்து நம்ம அண்ணாண்ட கிண்டியை நோக்கி போக முடியாது. கிண்டியிலேருந்து வேளச்சேரிக்கு ரோட்டில் வர முடியாது. அவ்வளோ தண்ணி வந்துடும். அப்போ அந்த டைமில் நாங்கள் என்ன பம்ப் பண்ணி நீங்கள் சொல்கிற மாதிரி பம்ப் பண்ணி எண்ணாண்ட ஊற்றுவோம். அப்புறம் அந்த இதெல்லாம் கில்ட்டு அள்ளிட்டு டோரை கீரை தூக்கி திறந்து விட்டு, ஏன்னா டோரை திறந்து விட்டால் ஜனங்க விழுந்துருவாங்க. ஆளை போட்டு நானே நின்றுவாங்க. நின்று டிராஃபிக்கு பயங்கர இது ஃபுல் ஜாம் ஆகிடும். அப்போ அதை கிளியர் பண்ணாதான் இது வந்து தொடர்ச்சியாக நம்ம ஆட்சிக்கு வந்து 1-2 மழையில் ரொம்ப கஷ்டப்பட்டோம். இது வந்து அப்புறமேட்டு இது மேலே கொண்டு போய் மாண்புமிகு முதலமைச்சர் கவனத்துக்கும் கொண்டு போய் அவரே வந்தார். இந்த வார்டுக்கு வந்து விசிட்லாம் பண்ணி அவருக்கு கவனம் உடனே அதை வந்து சரி பண்ணுறதுக்கு திட்டமிட்டு அதெல்லாம் கால்வாயெல்லாம் புதுசாக கட்டணும். ஏன்னா தான் நம்ம கால்வாய் கட்டினாலும் அந்த ரேஸ் கோர்ஸ்ன்றது கிட்டத்தட்ட 100 ஏக்கருக்கு மேலே, ஒரு 118 ஏக்கர் வாட்டர், 160 ஏக்கருக்கு மேலே. அதில் ஒரு 118 ஏக்கருடைய வாட்டர் வந்து ஸ்ட்ரெயிட்டாக அந்த 5 ஃபெர்லாங் ரோடு தான் வரும். திபுன்னு வந்ததுன்னா உடனே ஏறிடும். இந்த கொள்ளளவு ஃபுல்லாக போகும். ஆனால் மேலே தண்ணி நிற்கும். இடுப்பளவு தண்ணி வந்துடுவாங்க. அதை எப்படியாவது கட்டுப்படுத்தணும்னு சொல்லி தான் அதை என்ன பண்ணோம், இந்த ரேஸ் கோர்ஸ் உள்ள நாங்கள் வந்து நீரை தேக்கிறதுன்னு முடிவு பண்ணி, அப்போ அதுதான் நீங்கள் வந்து அப்போ பேட்டி கேட்டது. அந்த குளங்களை வெட்டி அதை பண்ணோம். போன முறை அந்த குளங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 குளங்களை வெட்டி 4 மில்லியன் வாட்டரை வந்து சேமித்தோம். அதனாலேயே ஃப்ளட்டு தவிர்க்கப்பட்டது. அந்த 5 ஃபெர்லாங் ரோட்லேயும் தண்ணி கிடையாது, இந்த பகுதிகளில் எங்கேயுமே தண்ணி கிடையாது. இந்த முறை வந்து இன்னும் அதை மேலும் விரிவுபடுத்தி 8 மில்லியன் வாட்டரை வந்து அதில் தேக்கக்கூடிய அளவுக்கு இப்போ வந்து பணிகள் நடந்துகிட்டு இருக்கு. முடிஞ்சிடும். இப்போ ஆல்மோஸ்ட் முடிகிற டைம். இப்போ அது இன்னும் விரிவுபடுத்தி இருக்கிறோம். இந்த தண்ணி வந்து எங்கே போகுதுன்னா வேளச்சேரிக்கு போகுது. இங்கேருந்து போகும்போது வேளச்சேரி தண்ணியில் போய் இது சேரும் பொழுது அந்த தண்ணி வாங்க மாட்டுது. இன்னும் கூடுதலான தண்ணி ஆகும்போது அங்கே ஃப்ளட் ஆகிறதுக்கு வாய்ப்பாக இருக்குது. அதனால் எதெல்லாம் வேளச்சேரி நோக்கி போதோ இதை கட் பண்ணியிருக்கோம். அதே போல் நம்ம இது ஆலந்தூர்லேருந்து காலங்காலமாக தண்ணி இப்படி தான் வரும். போக்கு இடம் இப்படி தான் அது வந்து வேளச்சேரியை பாதித்து எங்கள் வார்டை பாதித்து அடுத்த வேளச்சேரி 175 வார்டு வேளச்சேரியை ஏரிக்கு கலந்து ஏரியிலேருந்து இந்த தண்ணி போகிறதுல அந்த தண்ணி உள்ளுவாங்க. இது பெரிய வாட்டர் வரும். ஒரு அது இப்போ எத்தனை கனஅடி வரும்னு சொல்ல முடியாது, அப்படி வரும் அது. இப்போ அந்த தண்ணியெல்லாம் இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா மாற்றி அமைச்சு நெடுஞ்சாலைத்துறையிட்ட ஒரு ஆய்வு நடத்தி ஏவாவேல கூட்டு வந்து மாண்புமிகு நம்முடைய அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்களையும் கொண்டு வந்து ஒரு ஆய்வு நடத்தி அந்த தண்ணியை வந்து இப்போது அடையாத்தில் கரெக்டாக இருக்கக்கூடிய ஒரு 2 கிலோமீட்டர்லேயே இருக்கக்கூடிய அடையாருக்கு திருப்பி இருக்கும். அந்த அதுக்கு வந்து நெடுஞ்சாலைத்துறை சார்பாக ஒரு 2.5 கோடி. அதுக்கப்புறம் அந்த ஆலந்தூர் ரோடு இருக்கு இல்லையா, நம்ம கலைஞர் ஹாஸ்பிட்டல் இருக்கு, அதில் வந்து ஒரு 8 கோடி ரூபாய் அளவுக்கு ட்ரெயினை கட்டி முடிச்சாச்சு. இந்த வாட்டி இந்த சைடு அந்த தண்ணியெல்லாம் வராது. இந்த சைடு அப்போ இந்த மலைக்கு ஃப்ளட்டுங்கிறது பெரிய லெவலில் இருக்காது, பாதிப்பு இருக்காது. ஓகே, ஆமாம், அந்த அளவுக்கு இங்கே கட்டமைப்புகளை வலுப்படுத்தி. இன்னொன்று நம்ம மக்கள்கிட்ட வாக்குறுதி அப்படிங்கிறது நம்ம கொடுத்துருவோம். ஆனால் நம்ம மேலே பேசி திட்டத்தை சாங்ஷன் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய சவாலான, அது ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி எதிர்கட்சியாக எல்லாருக்குமே அது வந்து ஒரு சவால். ஒவ்வொரு கவுன்சிலர்களும் வந்து சொந்த முயற்சி எடுக்கணும். வெறும் அதிகாரிகளையே நம்ம வந்து பண்ணிடுவாங்க சொல்லிட்டோம் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா வந்து எந்த ஒரு அரசும் வந்து ஒரு திட்டத்தை நம்ம வந்து பண்ணும்போது நிறைய தேவைகள் இருக்கும். ஆனால் அத்தியாவசியத்தை எடுத்து பண்ணுவாங்க. நிதி ஆதாரங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் பண்ண முடியும். உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன்னா ஒரு 1000 கோடியை ஒதுக்குறாங்கன்னா நம்மக்கிட்ட ப்ராஜெக்ட் 3000 கோடிக்கு இருக்கும். 3000 கோடிக்கு திட்டங்கள் செய்ய வேண்டியது இருக்கும். அது அர்ஜென்ட்டாக தேவைப்பட்டதாக தான் இருக்கும்.
ஆனால் நிதி ஆதாரம் இந்த ஆண்டு 1000 கோடி தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் வேகமாக அதிகாரிகள் ஒரு திட்டமிட்டிருப்பாங்க. இப்படி தான் பண்ணலாம், இப்படி பண்ணலாம், அவங்க ஒரு திட்டமிட்டிருப்பாங்க. இப்போ ரொம்ப முக்கியத்துவமானதை நம்ம போய் அதிகாரிகளை வலியுறுத்தி ஒரு முறைக்கு 4 முறை போய் இது ரொம்ப அத்தியாவசிய தேவை, எந்த கவுன்சிலர் எந்த எம்எல்ஏ வந்து போய் அதிகாரிகிட்ட நேரடியாக அதிகமான தொடர்பு அவங்கள போய் ரொம்பவும் அவங்கள வலியுறுத்துறதான வச்சு தாண்டி தொந்தரவு பண்ணணும். ஆமாம், இது பண்ணி கொடுங்க 4 முறை போனால் அவர் நமக்காக கேட்கல, மக்கள் பணிக்காக தான் கேட்குறோம். இதை சரி இன்னொருத்த கட் பண்ணி இதை கூட கேட்காத கவுன்சிலரை விட்டுருவார். யார் வந்து முந்திட்டு கேட்குறாங்களோ அவங்களுக்கு வந்து சேங்ஷன் பண்ணி அந்த மாதிரி கேட்டு வாங்கி முயற்சி பண்ணி கொண்டு வந்து சேர்க்கணும். இதுதான் வந்து மக்கள் பிரதிநிதிகளுடைய முக்கியமான வேலை. ஓகே, இப்போ அதுதான் நீங்களும் ஆமாம், அது அப்படி பண்ணது விளைவு தான். இப்போ எங்கள் வார்டில் வந்து சைதாப்பேட்டையிலே எங்கள் வார்டு வந்து கொஞ்சம் பின்தங்கிய வார்டு தான், அடிப்படை வசதிகள். இன்றைக்கி எல்லாத்தையும் விட முன்னேறிய வார்டாக நாங்கள் இன்றைக்கி இருக்கிறோம். இதுக்கு எங்களுடைய மாண்புமிகு அமைச்சர் வந்து பெரிய துணையாக இருக்கிறார். காரணம் மா சுப்பிரமணியன்கிட்ட அவர்கிட்ட ஒரு தகவலை சொன்னோம்னா முடியலங்க, இதனால் நான் முயற்சி பண்ணேன், இது நடக்கலைன்னு சொன்னால் உடனே அவர் பேசி அதை வாங்கி கொடுத்துருவார். அதனால் எல்லா அடிப்படை தேவைகளும் வந்து 100% நிறைவேறி இருக்கு. மக்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க. நிறைய என்கிட்டே சொல்லுவாங்க, இப்போ இவ்வளோ காலம் கஷ்டப்பட்டு இருந்தோம், நீங்கள் வந்து விடிவு கொண்டு வந்துட்டீங்கன்னு சொல்லுவாங்க. சென்னையிலே வந்து நோட்டபிளாக எப்போவுமே இருக்கக்கூடிய விஷயம் வந்து ஒன்று சாலை வசதி, இன்னொன்று கழிவுநீர் வடிகால், மழைநீர் வடிகால் வசதி, இன்னொன்று இந்த மழைக்காலம் வர்றப்ப அதை ஹேண்டில் பண்ணுற விஷயம். இது 3மே வேளச்சேரிக்கு மிக ரொம்ப பொருந்தும் அப்படின்னு சொல்லலாம். சாலைகள் இப்போ மேம்பட்டுருக்கு. நம்ம லாஸ்ட் டைமும் பார்த்தோம், கழிவுநீர் வடிகாலும் வந்து சரி, மழைநீர் வடிகாலும் பண்ணிருக்கேன். அப்படி இன்னும் அட்வான்ஸ்டா வந்து என்னன்னா இப்போ சார், ஏன்னா வேளச்சேரினால இங்க ஃப்ளட் அப்படிங்கிற ஒரு பார்வை நம்ம அரசு பதவிக்கு வந்து புள்ளி விவரமா நான் சொல்லணும்னா கிட்டத்தட்ட 65.64 கிலோமீட்டர் 233 கோடி 41 லட்சம் ரூபாய் செலவுல எல்லா பணியும் இப்போ முடிச்சிருக்கிறோம். இத்தனை கிலோமீட்டர் முடிச்சிருக்கிறோம் வேளச்சேரியில. கால்வாய்களா இல்ல சாலை? மழைநீர் கால்வாய். அது இந்த ஆண்டு இந்த நிதி ஆண்டுல வந்து கிட்டத்தட்ட 93 கோடி ரூபாய்க்கு மீண்டும் புதிய கால்வாய் டெண்டர் விடப்பட்டு வேலை நடந்துட்டு இருக்கு. சார், நீங்க சொன்னீங்க ஒரு பாயிண்ட்ல ரொம்ப பின்தங்கி இருந்த வார்டு அப்படிங்கிறது உங்களோட வார்டுன்னு சொன்னீங்க. இப்போ வந்து நாங்கள் நல்ல மேம்பட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்றீங்க. அப்படி இந்த வார்டில் வந்து நீங்கள் என்னென்ன திட்டங்கள் வந்து செயல்படுத்துறீங்க? குறிப்பாக சார், இந்த வார்டில் மழை பெஞ்சாலே ஒரு மடுவேன்கரை பகுதி இருக்குது. மசூதி காலனி, பிள்ளையார் கோயில் தெரு, நரசிங்கபுரம், இந்த ஏரியாலாம் வந்து அந்த ஆலந்தூர் தண்ணி வந்து ஃபுல்லாக சாக்கடையை ஆக்கணும். சாக்கடையெல்லாம் மேலே கிளப்பி அந்த காவாலேருந்து மொத்த சாக்கடை இங்கே வந்துடும். இங்கேயும் ட்ரைனேஜ் உள்ள பூந்து எல்லாமே சாக்கடையாகி 1 மாதம் 2 மாதத்துக்கு சாதாரண ஒரு மழை பெஞ்சாலே இருக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு துர்நாற்றமாக இருக்கும். இது எப்படி பண்ணுறதுன்னு யோசிச்சும்போது அங்கே வந்து ஒரு பம்பிங் ஸ்டேஷன் அமைக்க வேண்டியது. இந்த தான் இது முடிவுக்கு வரும் அப்படின்னு பண்ணி பம்பிங் ஸ்டேஷன் கேட்டால் இடம் இல்லை. ஒரே ஒரு குறிப்பிட்ட ஒரு கிணறு மட்டும் இருக்குது. அந்த இடம் போதுமானதாக இல்லை. பக்கத்தில் ஒரு அசோசியேஷன், அந்த ஊர் அசோசியேஷன் இருந்தாங்க. அந்த அசோசியேஷன் கிட்ட இருந்து கேட்டு வாங்கி அந்த பம்பிங் ஸ்டேஷனை கொண்டு வந்து அங்கேருந்து பம்ப் பண்ணி புது லைனை போட்டு பம்பிங் ஸ்டேஷன் வரலாம் எடுத்துன்னு வந்து விட்டோம். அது ஒரு மினி பம்பிங் ஸ்டேஷன். இதை எடுத்து விட்ட உடனே இன்னைக்கு அந்த கழிவுநீர் பிரச்சனை முற்றிலுமாக முதல்ல தடுத்தோம். தடுத்துட்டு ஆலந்தூரில் வர தண்ணி, ரேஸ் கோர்ஸ் தண்ணி, இது ரெண்டுத்தையும் தடுத்துட்டோம். தடுத்து உள்கட்டமைப்பு காவாக்களை வலுப்படுத்தி சேனல் பண்ணிட்டோம். இப்போ ராஜ்பவன் கனாலுக்கு ஏற்கனவே எல்லா தண்ணியும் வந்து நேதாஜி ரோடுன்னு ஒன்று இருக்கு, அந்த தண்ணியில போய் ஏரிக்கு போற மாதிரி இருந்தது. இதை வந்து நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா ராஜ்பவன் கனாலுக்கு கொண்டு வந்துட்டோம் பாதியை. இன்னொரு கனாலை வந்து ஆலந்தூர்லேருந்து வர தண்ணியை டைவெர்ட் பண்ணி சிட்டி லிங்க் ரோடுன்னு ஒன்று இருக்கு, சிட்டி லிங்க் ரோடு வழியாக ஏரிக்கு எடுத்துன்னு போயிட்டோம். இந்த சிட்டி லிங்க் ரோடு தண்ணி வந்து நேராக போய் ஏரியினுடைய கடைசி பகுதி, வால் பகுதியில் வந்து விழும். அது இந்த ராஜ்பவன் தண்ணி வந்து கால்வாயில் வந்து விழுற தண்ணி வந்து நேராக ஏரியினுடைய முகப்பு பகுதி, முன்பகுதியில் விழும். அந்த நேதாஜி ரோட்ல இப்போ குறைச்சிட்டோம். ஒரே ஒரு கால்வாய் தண்ணி மட்டும் தான் போகுது. அப்போ டைவெர்ட் பண்ணி இந்த மழை பெஞ்சா சடனாக வெளியேறிடும். ஆமாம், இந்த ராஜ்பவன் காலில் முன்பகுதியில் சடனாக வெளியேறிடும். எவ்வளோ தண்ணினாலும் இங்கே வாங்கிடும். இதெல்லாம் கடந்த காலில் அவங்க பிளான் பண்ணல, யாரும் பண்ணல. அது நம்ம பண்ணதான் இப்போ இந்த வார்டில் வர தண்ணியை தடுத்துட்டோம். கழிவு நீரை வந்து கட்டமைப்பை மேம்படுத்திட்டோம். அப்போ ஏரியாவில் ரோடு, சாலைகள் எல்லாம் போட்டுட்டோம், மேம்படுத்திட்டோம். அப்போ அதை தாண்டி இதில் வந்து எங்கே ஒரு சேலஞ்சுனால கிண்டி ரோடு இருக்குல்ல, ரயில்வே ஸ்டேஷன், அது வந்து ரொம்ப டிராஃபிக் நெரிசலாகவும் சின்ன இடமாவும் இருந்தது. இப்போ அந்த இடத்த வந்து அங்கே கொஞ்சம் ஆக்கிரமிப்புகள்லாம் இருந்தது. அதெல்லாம் எடுத்துகிட்டு முழுமையான சாலை திட்டம் அப்படின்னு சொல்லி ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் அதில் கேட்டு வாங்கினேன். நான் வாங்கி முதல் திட்டமாக ஒரு 16 கோடி ரூபாய் அந்த வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. அதில் ரேஸ் கோர்ஸ் செவரை வந்து உள்ள ஒரு 20 அடிக்கு மேலே உள்ள தள்ளுறோம், தள்ளி ரோடு அகலப்படுத்துகிறோம்.
இப்போ 2 சைடுமே ட்ரைனேஜ், மெட்ரோ வாட்டர் எல்லா ஃபெசிலிட்டிஸும் இபி 2 சைடுமே வந்துடும். அப்போ ரோடு சாலை இனிமேல் வெட்ட வேண்டிய அவசியமே கிடையாது. கிண்டியிலிருந்து மேலே வரக்கூடிய ரயில்வேயில் பயணித்து வரக்கூடிய அந்த பயணிகள் வந்து அந்த ரோடை கிராஸ் பண்ணுறதுக்கு மேலே இந்த எலிவேட்டர் பிரிட்ஜ் போட்டு அப்படியே வந்து இன்னாண்ட இறங்கிக்கலாம் அவங்க. அது கொண்டு வந்துட்டோம் நாங்கள். அது ஒரு 10 கோடி ரூபாய், இது ஒரு 16 கோடி, அது ஒரு 10 கோடி. இந்த தண்ணியை எடுத்து போய் வேளச்சேரி ரோட்டில் சேர்க்கணும். அதுக்கு ஒரு 22 கோடி. ரேஸ்கோஸ் இன்னர் ரிங் ரோடு, அதுக்கு 22 கோடி டெண்டர் விட்டு அது ப்ராசஸ் வேலை நடக்க போகுது. சட்டமன்ற தொகுதியை விட அது வேளச்சேரி ரோடில் கனெக்ட் பண்ணுறதுக்கு அந்த தண்ணிக்கு அது ஒரு 8 கோடி 4.5 கோடி ரூபாயில் அது ஒரு கால்வாய். இப்போ இந்த தண்ணி அந்த ரோடுக்கு மட்டுமே இவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம். ஆமாம், 22, அது ஒரு 16, அதை தாண்டி 10 கோடி ரூபாய் ரயில்வே பிரிட்ஜு, அப்புறம் அங்கே ஒரு கால்வாய் 4.5 கோடி. இதெல்லாம் பண்ணும்போது அது ஒன்று தான் பெரிய சேலஞ்சாக இருந்தது. இதெல்லாம் தாண்டி இப்போ கனிகாபுரம்னு ஒரு ஏரியா இருக்குது. கனிகாபுரம் அப்புறமேட்டு இந்த ரேஸ் கோர்ஸ் ஒட்டின மாதிரி ஒரு குடிசை பகுதி, சந்து தெருன்னு சொல்லுவாங்க, அந்த பகுதி. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு தெரிஞ்சு கருத்தறிஞர் அரசியல் வந்ததுலேருந்தே நான் பார்க்குறேன். அந்த ஏரியாலாம் ரோடு வசதி கிடையாது, ட்ரைனேஜ் கிடையாது, மெட்ரோ வாட்டர் கிடையாது. ஏன் கிடையாதுன்னா அதெல்லாம் சின்ன 6 அடி சந்து தான் இருக்கும். 6 அடி சந்தில் எப்படி போட முடியும் அப்படின்னு சொல்லி ரோடுடைய முனையில் பைப் போட்டு விட்ருவாங்க. ட்ரைனேஜ்லாம் கூட பார்த்தீங்கன்னா அவங்களே சேனல் பண்ணி எடுத்து வந்து உழைக்கும் மக்கள், ஏழை மக்கள் வாழ்கிற பகுதி அது. இப்போ அதெல்லாம் நான் என்ன பண்ணேன், அதுக்கெல்லாம் ட்ரைனேஜ், மெட்ரோ வாட்டரு, ரோடு, இன்டர்லாக்கிங் பிளாக் போட்டு அவங்க உள்ள இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கனிகாபுரம்லாம் அது இப்படி சாய்வாக இருக்கும். ரோடு இப்படி ரோட்லேருந்து பள்ளத்தாக்கு மாதிரி இருக்கும். ஃபுல்லாக ட்ரைனேஜ் தான் நிற்கும். இப்போ அந்த ரோடெல்லாம் கிட்டத்தட்ட 23 ரோடு மேலே தூக்கி அப்படியே ரோடு மட்டத்துக்கு கொண்டு வந்தோம். ஃபேவர் பிளாக் போட்டு கொண்டு இப்போ எல்லாம் இந்த மழையெல்லாம் யாருக்கும் பொட்டு தண்ணியில் சேறு சகதியோடு இருந்த மக்கள் வந்து பொட்டு நல்ல மகிழ்ச்சியாக இருக்காங்க. அவங்க பைக் வாகனங்கள் கூட வீட்டுக்கு 6 அடி சந்தா இருந்தாலும் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அந்த அளவுக்கு பக்காவாக பண்ணியிருக்கோம். இதெல்லாம் வந்து ஒருத்தனும் வந்து சுகாதாரமாக வாழணும், சாலை வசதியோடு இருக்கணும், அவனுக்கு குடிநீர் கிடைக்கணும், அவனுக்கு கழிவு நீர் கிடைக்கணும், மின்சார விளக்கு இருக்கணும். இதுதான் வந்து நம்முடைய அரசனுடைய நோக்கம். இதுதான் நான் முதல் சொல்லுது, கோயில் முதல் கழிவறை வரையில்னா அடித்தட்டு மக்கள். எனக்கு தெரிஞ்சு 40 ஆண்டு காலமாக அந்த அவங்களால முடியாதுன்னு நினச்சிருந்தவங்க அவங்களாம். இதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்காது அப்படின்னு நினச்சிருந்த மக்கள் கரெக்டாக அது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அது அரசு சொத்து இல்லை, ஆனால் பல ஆண்டு காலம் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் நம்ம வந்து என்னுடைய ஃபண்டில் ஸ்பெஷலாக அதை கொண்டு வந்து அதிகாரிகிட்ட பேசி இதை எல்லாமே முழுமைப்படுத்திருக்கோம். எந்த ரோடும் இல்லைன்னு இல்லாத அளவுக்கு பண்ணி கொடுத்துருக்கோம். இன்னொன்று, இந்த சென்னை மாநகராட்சிக்குள்ளே முதல்ல இந்த சர்வேலன்ஸ் கேமரா சிசிடிவி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணது உங்களுடைய. இப்போ எங்கள் வார்டில் வந்து சார் இப்போ நீங்கள் வந்து கிட்டத்தட்ட இப்போ 120 கேமரா போட்டிருக்கோம். எங்களுக்கு வந்து 156 தெருக்கள் எங்களுக்கு. இதில் வந்து கேட்டட் கம்யூனிட்டி ஏரியா கொஞ்சம் உங்களுக்கு ஹைஃபையான இடம் அவங்களே போட்டு வச்சுருக்காங்க. அது ஒரு 30 தெருக்கள் வருது. அது இல்லாமல் இப்போ ஒரு தெருவுனா இப்போ இந்த தெருவில் உள்ள நுழையிறீங்கன்னா ஒரு இடத்துல கேமரா இருக்கும். நீங்கள் உள்ளே வரும்போது உங்களை அதை ஷூட் பண்ணிக்கும். நீங்கள் வெளியில் எந்த தெருவு போனாலும் உங்களை மானிட்டர் பண்ணும். யார் இந்த வார்டு உள்ள வந்தாலும் அவர் எந்த தெருவில் வந்தார், எங்கே வெளியில் போகிறாரு அப்படின்றத இந்த கேமராக்கள் 120 கேமரா நாங்கள் போட்டிருக்கோம். வார்டு முழுமைக்கும் போட்டிருக்கோம். குறிப்பாக இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான காரணம் என்ன சார்? இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான என்னென்னா இங்கே வந்து இந்த பைக்கு திருடர் எடுத்துகிட்டு போயிடுறாங்கன்னு ஒரு கம்ப்ளைண்ட்டு. அதாண்டி இந்த இதை வந்து போலீஸ்க்கு கொடுத்துருக்கோம். இந்த போலீஸ் வந்து எவனா ரோட்டில் நியூசன்ஸ் எதனா நடந்ததுன்னா அவங்க அங்கே டிவிலேயே பார்த்துடலாம். குறிப்பாக இரவு நேரங்களில் என்ன நடக்குது, இப்போ பலதர மாநிலங்களில் சேர்ந்த மக்கள் வந்து இங்கே வந்து தொழில் பண்ணுறாங்க, தங்கியிருக்காங்க, யார் என்னான்னு தெரிய மாட்டுது. இப்போ அது வந்து க்ளீனாக அவங்களுக்கும் ஒரு கேமரா இருக்கும்போது கொஞ்சம் அச்சம் இருக்கும். அது ஒரு காரணம். அதை தாண்டி இப்போ கார்பரேஷன் எங்களுக்கும் வந்து எந்த லைட்டு எரியாமல் இருக்குது, எங்க எரியாம இருக்கு, எங்க சாலை வெட்டு நடக்குது, அதையுமே ஈஸியா எங்க இதுலயே ஆபீஸ்லயே உட்காந்து பார்த்தலாம். இன்னைக்கு இந்த நம்ம தெரியாம யாரோ ஒருத்தன் சாலையை வெட்டியிருக்கான், ஆமா, உடனே அதை வந்து அதை ஃபில் பண்ண சொல்லணும். என்ன தவறு நடந்தாலும் மாநகராட்சியும் பார்த்துக்க முடியும், இது காவல்துறையும் பார்த்துக்க முடியும், பார்த்து நடவடிக்கை எடுக்கலாம். இது மக்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இன்னும் கூட கூடுதலாக சில இடங்களில் பார்த்துட்டு இருக்கோம். எது வந்து கவர் ஆகாமல் இருந்ததுன்னா அந்த இடத்துலையும் இப்போ ஃபர்தராக ஒரு எஸ்டிமேட் போட்டு இப்போ நமக்கு நாம திட்டத்தின் மூலியமாக தான் போகிறோம். இது முழுமையாக கார்பரேஷன் பண்ணுறதில்ல. இப்போ ஒரு 50 லட்ச ரூபா செலவாகுதுன்னா நம்ம ஒரு
இப்போ ஒரு பகுதி நம்ம கொடுக்கணும். இப்போ எங்களுக்கு ஒரு 40 லட்ச ரூபா செலவாயிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு 13.5 லட்ச ரூபாய் நாங்கள் கொடுத்தேன். மிச்சம் அரசு தரப்பில் ரெண்டு மடங்கு அவங்க கொடுப்பாங்க. கொடுத்த இது மாதிரி தேவைன்னா நம்ம இது மாதிரி போகிறோம். ஸோ இறுதியாக 2 கேள்வி. இப்போது 2026 தேர்தல் அப்படிங்கிறது நெருங்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். டிஎம்கே உங்களுடைய கூட்டணி ஒரு புறம் இருந்தாலும் இன்னொரு புறம் அதிமுக கூட்டணி வந்து ஒரு வலுவான கூட்டணியாக இருக்கும், ஒரு பெரிய தலைவலி வந்து டிஎம்கே உண்டுபடுத்தும் அப்படின்னு அதிமுக சேர்ந்த முக்கிய தலைவர்கள் சொல்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இப்போ அவங்க சொல்கிறது இருக்கு. அதிமுக கூட்டணி வந்து தமிழக மக்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஒரு எதிரான கூட்டணி, மக்கள் விரோத கூட்டணின்னு தான் அதை சொல்லணும். எதிர்கட்சினா நம்மளை எதிர்த்து நம்மளுடைய சித்தாந்த ரீதியாக எதிர்ப்பாக இருந்தாலும் அரசியல் ரீதியான பல்வேறு எதிர்ப்புகளாக இருந்தாலும் அவங்க அரசியல் பண்ணுறது தப்பு இல்லை. ஆனால் தமிழ்நாட்டுக்கு நேர் எதிரான ஒரு சித்தாந்தமும் உள்ள ஒரு கட்சி பாஜக. அது மட்டும் இல்லை, தமிழ்நாட்டினுடைய திட்டங்கள் எதற்கும் வந்து நான் வந்து செவிமடிக்க மாட்டேன். குறிப்பாக வெள்ள நிவாரணம் கூட கொடுக்க முன் வரலை. அதுக்கான நிதியை கூட நம்ம கேட்ட நிதியை ஒதுக்கலை. இயல்பாக ஒரு மாநிலத்துக்கு என்ன தரணுமோ அதை தான் கொடுத்துருக்காங்க. பெருசாக ஒன்றும் நம்மளுக்கு தரல. தமிழ் மொழிக்கு எதிராக இருக்கிறாங்க. தமிழ் மொழி வந்து உங்களுக்கு தெரியும், அது ஒரு செம்மொழி, எல்லா மொழிகளுடைய மூத்த மொழி. அப்போ இதுக்கே வந்து அவங்க வந்து எந்த இதுவும் பாராமுகமாக இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு கட்சியோட போய் பாஜக வந்து கூட்டணி வச்சுக்கிறது வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்க நம்மளுக்கு எதிரான கூட்டணி, நமக்கு திமுகவுக்கு எதிரான கூட்டணி, மக்களுக்கு எதிரான ஒரு கூட்டணியாக இன்றைக்கி அவங்க மாறி இருக்காங்க. அதனால் வந்து களத்தில் தான் அவங்க வந்து மிகப்பெரிய பாதிப்பு உண்டாக்கும். இதை தாண்டி விஜயும் வந்திருக்காரு. இப்போ மாநாடுலாம் நடந்துச்சு, அவ்வளோ கூட்டங்கள் வந்து அவரை நோக்கி போக ஆரம்பிக்குது. இதில் அவர் வேற வந்து போட்டியே வந்து இங்கே டிவி கேட்கும் டிஎம் கேட்கும் தான் அப்படிங்கிறாரு. எல்லாரும் சொல்லிக்கிறது தான். திமுகவுக்கு போட்டி இன்னைக்கு தமிழ்நாட்டில் உண்மையிலே எங்களுக்கு நிகரான போட்டி கிடையாது. யாருமே ஆள் இல்லை. காரணம் வந்து நம்ம வந்து ஒரு ஆணவத்தில் சொல்கிறது கிடையாது. இப்போ அதிமுக என்ற கட்சி கொஞ்சம் வலுவான கட்சியாக இருந்த கட்சி தான். இன்றைக்கி வந்து அவங்களுடைய அந்த கொள்கை கடந்து இவங்க வந்து இன்றைக்கி ஒரு பிழைப்புவாதமாக அவங்கள காப்பாற்றிக்கிறதுக்காக இந்த பழனிசாமி கூட்டணியை வச்சுட்டதுனால இன்றைக்கி அவங்க இப்படி ஆயிட்டாங்க. இன்றைக்கி தாவேகா என்ற இந்த கட்சி வந்து இப்போ தான் அவங்க வந்திருக்காங்க. அது பின்னாடி இருக்க ரசிகர்கள்லாம் யார்? அவருடைய ரசிகர்கள். அவங்களுக்கு ஒரு சித்தாந்தமோ கொள்கையோ அரசியல் கட்டமைப்போ அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ திமுக எப்படி வருது? என்ன நான் சொன்ன உங்ககிட்ட, நான் இளைஞரணியிலேருந்து திமுக கொள்கை ரீதியாக வந்திருக்கேன். திமுகவினுடைய அரசியல் பிடிச்சிருக்கு. என்ன பிடிச்சி இப்போ கம்யூனிசம் வந்து வர்க்க போராட்டமாக வர்ண போராட்டம் அப்படின்னும்போது அவங்க வர்க்கத்தை முன்னிறுத்துறாங்க. வர்க்க ரீதியான ஒடுக்குமுறை, முதலாளி வர்க்கம் தொழிலாளி வர்க்கம் வர்க்க ரீதியான ஒடுக்குமுறையிலிருந்து மக்களை மீட்டு எடுக்கணும் அப்படின்றது கம்யூனிச பார்வை. ஆனால் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய நிலைமை எப்படின்னா அது இருக்கு, அதையும் தாண்டி வர்ண பிரச்சனை இருக்கு. வர்ண ரீதியா மக்கள் ஒடுக்கப்படுறாங்க, பிறப்பால் ஒடுக்கப்படுறாங்க. அப்போ இவங்களை மீட்டெடுக்க வேண்டிய ஒரு பொறுப்பும் கடமையும் அதுதான் வந்து திராவிட இயக்கங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்போ முத்தமிழறிஞர் கலைஞர் வந்து அதுக்கு வந்து பல்வேறு விஷயங்களை வந்து இன்னைக்கு வந்து வடிவமைச்சு களத்தில் செயல்படுத்தி இருக்காரு. எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும், சமத்துவபுரங்கள்ல இருந்து இன்னைக்கு இந்த உழுபவனுக்கு நிலம் சொந்தம் சட்டம், பல்வேறு சட்டங்கள், பெண்களுக்கான சொத்து உரிமை, இப்படி ஏகப்பட்ட இந்த மாற்றங்கள் தமிழகத்தினுடைய இந்த வளர்ச்சிக்கு இன்னைக்கு இந்தியாவிலேயே தமிழ்நாடு இந்த அளவுக்கு முதன்மையான பல இதில் வளர்ந்துருக்குதுன்னு சொன்னால் நம்முடைய பெரியாருடைய சிந்தனையிலும் கருத்துக்களையும் சட்டமாகவும் திட்டமாகவும் கொண்டு வந்து முத்தமிழ் கலைஞர் தான் அப்படி நான் முழுமையாக நம்பிய காரணத்தால், அவருடைய அரசியல் எனக்கு பிடிச்ச காரணத்தினால்தான் நாங்கள்லாம் இளைஞர்களாக இருக்கும்போது திமுகவில் வந்தோம், கொள்கை ரீதியாக வந்தோம். அதனால் எந்த எதிர்ப்புகள் வந்தாலும் திமுக தொண்டன் தாக்கு பிடிக்கிறதுக்கு அதெல்லாம் காரணம். ஆனால் இன்னைக்கு தாவேக்காவுடைய தொண்டர்கள் அப்படி இல்லை. அவங்க வெறும் வந்து சினிமாவில் இருக்கக்கூடிய அவருடைய ரசிகர்கள் வந்து அவருடைய அந்த சினிமாவில் அந்த ஹீரோயிசத்தை பார்த்து அவர் பின்னாடி வரக்கூடியவர். அவர்கள் நேற்று வரலாம் எந்த சித்தாந்தத்தில் இருந்தாங்க? அவங்களுக்கு விரோதி யாரு? எங்களுக்கு விரோதி எதிர்நிலையில் இருக்கக்கூடிய RSS சித்தாந்தம். அவங்களுக்கு என்ன சித்தாந்தம்? அவங்களுக்கு அஜித் தான் எதிரி. அவங்க கொள்கை அப்படிதான் இருந்தது. அஜித் தான். இப்போ விஜயனுடைய தொண்டர்களுடைய அரசியல் பின்புலம் என்ன? அவங்களோட அரசியல் கருத்தியல் என்ன? அவங்களுக்கு வந்து நம்மளுடைய எதிரி யாரு? அஜித் படம் ஓடக்கூடாது, அஜித்தை பற்றி வாட்ஸ்அப்பில் இது பண்ணுறது, கமெண்ட்ஸ் பண்ணுறது, அவரை பற்றி விமர்சனம் பண்ணுறது, இதுதானே அவங்களோட அரசியல் கொள்கையாக இருந்தது. இப்போ பெரியார், அம்பேத்கர் எல்லாரையும் அவர் சொல்கிறாரு, போட்டால் தானே வச்சுட்டு இருக்காரு. கொள்கை ரீதியாக என்ன நடந்துருக்குது? ஒன்றுமே இல்லை. அது வந்து திமுக என்ன செய்யணும்னு நினைக்கிறதோ அது ஒரு ஜெராக்ஸ் காப்பி எடுத்து நாங்களும் செய்கிறோம். இப்போ அதிமுக கூட அப்படி தான் சொல்லும், நாங்களும் திராவிட இயக்கங்கள். ஆனால் திராவிட இயக்கங்களுக்கு கொள்கைகளுக்கும் சித்தாந்தங்களுக்கும் எதிராக வந்து அவங்க வந்து பேர் தான் அப்படி இருக்கும், அவங்க எதிராக. ஆனால் திமுக ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போது கூட என்ன, ஜெயலலிதாவுடைய அரசியல் நிலைப்பாடுகள் தவறாமல் பிழையா தமிழ்நாட்டுக்கு எதிராக போனால்
திமுக முன்னெடுக்கக்கூடிய போராட்டங்களுக்கு விளைவாக தான் வந்து அது தடுத்து நிறுத்தப்படும். ஜெயலலிதாவுடைய தவறான திட்டங்கள் சித்தாந்தங்களுக்கு எதிராக போன நிலைப்பாடுகளை வந்து அது போகாத அளவுக்கு தடுத்து நிறுத்துனது திமுக எதிர்க்கட்சியாக இருந்ததுனால தான் கடந்த காலங்களில். அதனால் வந்து அந்த மாதிரி கட்சி திமுகவுக்கு வந்து ஆட்சி அதிகாரங்கள் வந்து முக்கியம் கிடையாது. மக்களுக்காக இங்கே இன்னைக்கு வந்து நம்முடைய மொழி, பண்பாடு, கலாச்சாரம், நம்முடைய வாழ்வியலில் எந்த அந்நிய சக்திகளும் ஆக்கிரமிக்கக்கூடாதுன்றதுல திமுக உறுதியாக இருக்குது. அதனால் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணுன்ற நிலைப்பாடில் உறுதியாக இருக்கிறோம். இப்படி ஒரு கொள்கை ரீதியாக கட்டமைக்கப்பட்டிருக்கு. அதுக்கும் இதுக்கும் ரொம்ப ஏணி வச்சா எட்டாது. கிட்டத்தட்ட இவ்வளவு பணிச்சுமைகள் நடுவில் நேரம் ஒதுக்கி எங்களுக்கு இந்த நேர்காணலில் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார்.